ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன் ஜாப் இன்ஃபார்மர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தகவல் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கோம். இதற்கு தகுதி பார்த்திங்கன்னா 8th 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா எல்லோரும் அப்ளை பண்ண முடியும். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். 8th தனியாக, 10th தனியாக, 12th தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்து இருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 19,500லிருந்து 62,000 வரை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31st August 2024, அதாவது இந்த மாதம் 31 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக இந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அப்ளை பண்ண முடியும். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே பார்க்குறீங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஜாபை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இல்லைனா கூகுள் குரோம் ப்ரௌசரில் போயிட்டு திண்டுக்கல்னு DINDUGAL அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் லிங்க் வரும். DINDIGUL.NICI.in இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீசஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட், ரிக்ரூட்மெண்ட், டெண்டர், ஈவெண்ட்ஸ் இருக்குது. இதில் ரிக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் இந்த ரிக்ரூட்மெண்ட். நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். டேட்டு பாருங்கள், ஸ்டார்டிங் டேட், எண்டு டேட், ஃபைல் பார்த்துங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ சேலரி, என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. வாங்க நம்ம எப்படி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கீழே பாருங்கள், இதுதான் அந்த அப்ளிகேஷன். இங்கே நீங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ஒட்டிட்டு கீழே நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் இருக்குது. 1 year கோர்ஸ் முடிச்சிருக்கணும், PGDCA. சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 வந்திருக்கு. பாருங்கள், எனி பேச்சுலர் டிகிரி, 35 வயது இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜியன் BDS முடிச்சிருக்கணும், 34,000 சேலரி. IT கோஆர்டினேட்டர், டென்டல் அசிஸ்டண்ட் 13,800. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8th பாஸு ஃபெயில் ஆனதாலும் 8,500 சேலரி கொடுக்குறாங்க. ஃபார்மாசிஸ்ட் D.Pharma 15,000 சேலரி. அப்புறம் டிரைவர் பாருங்கள், 10th பாஸு வித் ஹெவி லைசன்ஸ் பேட்ச் இது இருந்தாலே போதும், 13,000 சேலரியில் எடுக்கிறாங்க. கீழே ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு டீட்டெயிலாக இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ படித்து பார்த்துட்டு ஸ்டாஃப் நர்ஸ் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தால் போதும். இங்கிலீஷ் தமிழ் நல்லா பேசணும், எழுதணும், படிக்கணும். இது இருந்தாலே நீங்கள் 18,000 சேலரியில் ஆள் எடுக்கிறாங்க. 7 போஸ்டிங் இருக்குது. பாருங்கள், ஸ்டாஃப் நர்ஸு. இதுதான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எப்படி இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் மறக்காமல் என்ட்ரி கொடுத்துருங்க. உங்கள் பேர் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஃபாதர் நேம் அல்லனா ஹஸ்பண்ட் நேம் இங்கே டைப் பண்ணுறங்க. ஜெண்டர் ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு கரெக்டாக என்ட்ரி கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்கள் TCயில், மார்க் ஷீட்டில், ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரி போட்டுவிடுங்க. மாற்றி போட்டுறாதீங்க. ஏஜ் என்னவோ என்ட்ரி போட்டுருங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, 8th 10th 12th எது முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துடுங்க. ஆதார் கார்டு நம்பர் தப்பு இல்லாமல் என்ட்ரி போட்டுடுங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை விதவை அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இங்கே எஸ்ன்னு எஸ் கொடுங்க, நோன்னு நோ கொடுங்க. கான்டாக்ட் ஃபோன் நம்பர்
தப்பு இல்லாமல் எழுதிடுங்க. இமெயில் அட்ரஸும் கொடுத்துருங்க. ஏதாவது உங்களுக்கு அனுபவம் பணியில் இருக்குது, முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை டீட்டெயிலாக எழுதிடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸையும் கொடுத்துருங்க. ப்ளேஸ், டேட், அப்புறம் உங்கள் சிக்னேச்சர் மறக்காமல் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் கையெழுத்து கண்டிப்பாக இருக்கணும். அதேமாரி உங்களை நேரில் வரும்போது இந்த என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கொடுத்தீங்களோ அதனுடைய ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அந்த கேட்டகரியில் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி கொடுத்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த அப்ளிகேஷனில் கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், கொரோனா களப்பணி முன் அனுபவ சான்றிதழ், சிறப்பு தகுதி சான்றிதழ் மற்றும் இதழ் சான்றிதழ் இதெல்லாமே நீங்கள் 31 ஆகஸ்ட் 2024 மாலை 5 மணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதை திண்டுக்கல் மாவட்டம் நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அல்லது நேரில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலாக தகவல் தேவைப்படுதுன்னா போய்ட்டு விசாரிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை உங்கள் செல்ஃப் அட்டாஸ்டோட மறக்காமல் கையெழுத்து போட்டு அந்த டாக்குமெண்ட்டோட அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்பலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.